எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. இந்த நாளில் திருமணம் ஆகாமல் இருக்கிற ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் தாமே ஒரு அற்புதங்களை இந்த நாளில் செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் திருமணம் நடக்கவில்லையே என்று பாரத்தோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, நீர் அதிசயங்களை செய்கிற தேவன். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். இதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆண்டவரே, யெகோவா ஈரே, நீர் எல்லாரையும் பார்த்து கொள்வீர், எல்லாம் பார்த்து கொள்ளுகிற தேவனம். அவருடைய வாழ்க்கையிலே திருமணமாகாத அந்த சூழ்நிலை கர்த்தர் நீர் பார்த்து கொள்வீர். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் இதை செய்வீரப்பா. மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். நிச்சயமாக யெகோவா ஈரே, நீர் கைவிடுவது இல்லை. ஒரு அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் தாமதம் ஏற்பட்டிருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் இந்த நாளிலே அவர்கள் ஏற்ற துணையை கண்டடையும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயவும் பெற்றுக்கொள்கிறான் நம்முடைய வேதம் சொல்லுகிறபடி. ஆண்டவரே, கர்த்தருடைய தயவு, ஆண்டவரே, அந்த தகுதியற்ற அந்த கிருபையும் அந்த தயவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற அந்த தகுதியற்ற கிருபை எங்கள் ஒவ்வொரு மீது இன்றைக்கு வருவதாக. கர்த்தர் அவர்கள் ஆண்டவரை ஏற்ற துணையை கண்டடைய உதவி செய்வீராக. கர்த்தருடைய நன்மையை அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய மனைவியை, அவருடைய கணவனை கண்டடைய ஆண்டவர் உதவி செய்வார். நீர் ஏற்படுத்திய கணவன், நீர் ஏற்படுத்திய மனைவியை அவர்கள் கண்டடைய உதவி செய்யுங்கப்பா. இந்த நன்மையை அவர்கள் கண்டடைய கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய தயவை அருளி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தாவே, இன்று நீர் எனக்கு காரியம் கைகூட பண்ணி என் எஜமான் ஆபிரகாமுக்கு இரக்கம் செய்தருளும். நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்த ஸ்திரீ என்று அறிந்து கொள்வேன். இதனாலே நீர் உம்முடைய எஜமானுக்கு இரக்கம் செய்தீர் என்று அறிந்து கொள்வேன் என்று சொன்ன அந்த வேலைக்காரனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஒரு அற்புதம் செய்தீரப்பா. ஈசாக்குடைய நியமிக்கப்பட்ட அந்த துணையை கர்த்தர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தீரப்பா. இன்றைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொருக்கும் ஆண்டவரே, இன்று நீர் எனக்கு காரியத்தை கைகூட பண்ணுவீராக. ஒரு அற்புதம் செய்வீராக, ஒரு வெற்றியை கொடுப்பீராக. கைகூட வர பண்ணுங்கப்பா. இத்தனை நாட்களாய், இத்தனை மாதங்களாய், வருஷங்களாய் தடைப்பட்டு இருக்கிற அந்த திருமணம் இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினால் அந்த காரியம் கைகூடி வர பண்ணட்டும் அப்பா. மனுஷன் நியமித்ததல்ல, கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நியமித்த துணையை அந்த அற்புதம் நடைபெறுவதாக. அந்த தெய்வீக இடைப்படுதல் நடைபெறும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த தெய்வீக சந்திப்பு வாழ்க்கையில் நடைபெறட்டும் அப்பா. எப்படி ஆபிரகாமுடைய வேலைக்காரன் அலைந்து திரியவில்லையோ, அதே போல நம்முடைய பிள்ளைகள் ஏற்ற துணையை கண்டடைய அவர்கள் அலைந்து திரிவதில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. தெய்வீக ஆண்டவரே சந்திப்புகள் நடைபெறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் இந்த நாளில் நடைபெறுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடைய சேர்ந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி தேவன் உம்முடைய பிள்ளைகளை இணைப்பது உம்முடைய சித்தமப்பா. திருமணம் உம்முடைய சித்தமாய் இருக்கிறது. உம்முடைய சித்தத்தின்படி எதை நாங்கள் ஜெபித்தாலும் அதை தருவேன் என்று சொல்லிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவரே, எனக்கு ஏற்ற துணையை தாரும், எனக்கு ஒரு நல்ல மனைவியை தாரும், ஆண்டவரே நல்ல கணவனை தாரும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு நீர் ஏற்படுத்திய கணவன், நீர் ஏற்படுத்திய மனைவி, நீர் ஏற்படுத்திய துணை இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையிலே அந்த கிருபை நடைபெறும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய சித்தத்தை ஒருவரும் தடை செய்ய முடியும். கர்த்தருடைய சித்தம் இந்த குடும்பத்தை கர்த்தர் அவளுக்கு ஏற்படுத்தி ஸ்தாபித்து அவரை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தேவன் தனிமையானவர்களுக்கு குடும்பத்தை கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்கி செழிப்பான இடத்திற்கு கொண்டு போகிறான் வார்த்தையின்படி. தனிமையா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் குடும்பத்தை ஏற்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. நீர் தாமே குடும்பத்தை கட்டி ஏற்படுத்த முடியுமப்பா. தனிமையானவர்களுக்கு எனக்கு ஒன்றும் திருமணம் நடக்கவில்லையே என்று வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கு கர்த்தர் இந்த நாட்களில் இந்த ஜெபத்திலே அவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு அற்புதம் நடைபெறுவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை செய்யறதுக்காக நன்றி.
கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியைப் போல இருப்பாள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பான் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அப்பேற்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் நீ கொடுப்பீராக. ஆண்டவரே, அவருடைய துணை ஒரு திராட்சை செடியை போல இருப்பாள் என்று வேதம் சொல்லுகிறார். நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஏற்ற துணையை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த பாக்கியத்தை அவருடைய குடும்பங்களில் அருளி செய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒவ்வொரு மனுஷனும் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறபடி அந்த திருமணம் கர்த்தருடைய ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் ஒரு நாளும் தடைப்படாது. இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் அவருடைய குடும்பத்தில் வெளிப்படுவதாக. அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அபிரகாம் ஒருவனாய் இருக்கும் பொழுது, ஈசாக்கு ஒருவனாய் இருக்கும் பொழுது, யாக்கோபு ஒருவனாய் இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதி அவர்கள் பலுகி பெருக பண்ணின அதே தேவன் இன்றைக்கு தனிமையில் கஷ்டப்படுகிற ஒவ்வொருக்கும் கர்த்தர் அவர்களுக்கு ஏற்ற துணையை கொடுத்து அவர்களுக்கு குடும்பத்தை ஏற்படுத்தி அவர்களை பெருக செய்வீராக, அவர்களை பெருக செய்வீராக. அவர்கள் இனி தனிமையாய் இருப்பதில்லை, இனி ஒருமையில இருப்பதில்லை. கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் இருந்து ஏற்ற துணையை நீர் கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரை பலத்த ஜாதியாக மாற்றுகிற தேவன் நீரப்பா. சின்னவனை 1000 மாற்றுகிற தேவன் நீர். நீர் தாமே அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் சொன்னீரேன். எல்லா தாமதங்கள் மாறி போவதாக. கர்த்தருடைய தீவிரம், கர்த்தருடைய துரிதம் அவருடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும். அற்புதம் செய்வீராகப்பா. நீர் ஒரு அற்புதம் செய்வீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. அவர் சகலத்தையும் அதிர்ந்த காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார் வார்த்தையின்படி ஆண்டவரே, எல்லா தாமதத்திலும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் அது தாமதமாய் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய காலத்திலே அது நேர்த்தியாய் அழகாய் அது சிறப்பாய் அமையும். ஆண்டவரே, ஆண்டவரே, எது அவர்களுக்கு தாமதமாய் இருந்ததோ அந்த காரியத்திலே அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. திருமணத்திலே ஒரு அற்புதம் தாமதமாய் நடந்தாலும் அவருடைய குடும்பம் சிறப்பாய் இருக்கும். அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் இருக்கும். கர்த்தர் அதை நேர்த்தியாய் செய்வீரப்பா, நேர்த்தியாய் செய்வீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவரே, சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உடைய தேவன். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. உம்முடைய சித்தம் தடைப்படாது. இன்றைக்கு அவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில உம்முடைய சித்தத்தை ஏற்ற துணையை கொடுத்து கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்காக நன்றி. எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தில் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வான். வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி மனமகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய இருதயத்தின் வேண்டுதலை கொடுப்பீராக, கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளில் கொடுப்பீராக. கர்த்தர் அவர்களுக்கு ஏற்படுத்தின ஏற்ற துணையை அவர்கள் கண்டடையும்படி அற்புதம் செய்வீராக, ஒரு அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா. நீர் தாமே குடும்பங்களை ஸ்தாபிக்கிற தேவன். ஆண்டவரே, நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டு இந்த நாளிலே அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ஜெபம் ஒரு நாள் மீன் போகாத. ஆண்டவர், எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன். அவருடைய தனிமையை மாற்றி ஏற்ற துணை கர்த்தர் அவர்களுக்கு என்று இந்த உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பாக உருவாக்கி வைத்த அந்த துணையை கர்த்தர் ஆண்டவரே அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் நீர் இணைக்கிறதுக்காக நன்றி. ஒரு அற்புதத்தை செய்ததுக்காக நன்றி. நாங்கள் மனமகிழ்ச்சியின் நாட்களே, ஓ ஹல்லேலூயா, சந்தோஷத்தின் நாட்களை நம்முடைய பிள்ளைகள் பார்க்க போகிறார்கள். அவர்கள் ஆசீர்வாதத்தை காண்பார்கள். இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.